வெல்கம் டு ஹெல்த் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சங்கரா மீன் கட் பண்ணி குழம்பு மீன் வறுவல் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வச்சிருந்தோம்ல, அதை இப்போ நம்ம இடிச்சிக்கலாம். மீன்லேயே நிறைய விதமான மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ சங்கரா மீன் ஃப்ரெண்ட்ஸ். தலையெல்லாம் குழம்புல போட போகிறோம். பீஸ் எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பீஸில் வால் பகுதி இருக்குல்ல, அங்கே இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீனோட எல்லா மசாலாவும் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறணும். நம்ம இடித்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ள இப்போ நம்ம மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அப்படியே நாங்கள் ஒவ்வொரு மீனாக போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கோம். மீன் முள் அதிகமாக இருந்தாலும் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் போட ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வறுத்த பிறகு நாம் பார்க்கலாம். குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். Five minutes நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5 minutes கொதிச்சிச்சுன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சங்கரா மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.